இன்றைக்கி காலையிலே குயிக்காக ஒரு க்ரோசரி ஷாப்பிங் ஒன்று பண்ணிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் ஒரு புது விவா மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு இன்றைக்கி நான் புது மண்டல் ஆர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை மெதுவாகவே பண்ணிக்கலாம், அவசரம் இல்லைன்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மண்டல ஆர்ட்டுக்கு அடுத்து வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஜேர்னலிங் செய்கிறது. ஜேர்னலிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே இது ரொம்ப புதுசு தான். எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, டைரி எடுத்து அன்றைக்கி நடந்து நல்லது கெட்டது அழுக துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் இயரில் நான் 6 மந்த் டைரி எழுதுறதே நிப்பாட்டிட்டேன். அந்த டைரி எழுதுறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணாமா? அஃப்கோர்ஸ், அதுக்காக தான் ஜங்க் ஜேர்னலிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணமாக இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கிற திங்ஸ், நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம், ஒரு பேப்பர் வாசிப்போம், அதில் இருக்க அந்த துண்டு பிரசுரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அதை வச்சு அன்றைக்கி டேயே டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வேலை. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வைங்க, இதை வந்து நம்ம நிப்பாட்டவே மாட்டோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றி எனக்கு வந்து ஒரே வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு லாங் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த ஜேர்னலிங் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வரட்டும், எல்லாம் வச்சு டீட்டெயில் வீடியோன்னு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.